ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் வந்து பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆசிரியருக்கான ஒரு தகவல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பி, அதாவது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் உருது மொழி வினாக்களுக்கு வந்து கொண்ட அதாவது தமிழை காட்டிலும் பிற மொழிகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து வெப்சைட்டில் போய் செக் பண்ணால் தெரியும். மலையாளம், கன்னடம் மற்றும் உருது மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாள்களை எழுதிய தேர்வுகளுக்கு மதிப்பெண் ஃபைனலாக வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் பேஸ் பண்ணி அவங்க விடைகுறிப்புகள் கொடுத்துருக்காங்க. தேர்வு முடிவுகள், மதிப்பெண் பட்டியல் மற்றும் சான்றிதழ்மான பட்டியல் எல்லாமே வந்து இனச்சுழற்சி அடிப்பில் பெற்ற எல்லாமே வந்து வெளியிடப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான தமிழ் தவிர பிற மொழிகள் எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸுக்கு வந்து எந்த விகிதாச்சார அடிப்படையில் வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஃபைனல் சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட்டோட ஃபைனல் வந்து விடைக்குறிப்புகளும் தேர்வு முடிவுகளும் எல்லாமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணாவே ஸோ இதை பற்றின தகவல் வந்து முழுமையாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ரீசெண்டாக ஆசிரியர் தேர்வாரியம் வந்து இரண்டு ஆசிரியருக்கான ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேஸ்டு வந்து தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது கேஸ் இஷ்யூ ஆகி அகெயின் அது போயிட்டு திருப்பி அகெயின் வந்து அவங்க அதுக்கு தீர்ப்பு வந்து கொடுத்து இந்த தகவலை வந்து ஆசிரியர் தேர்வாரியம் வந்து ஃபைனல் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் மேக் பண்ணி நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.